கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தெரிவிப்பது உங்கள் SS ஃபீட்ஸ் செல்வகுமார். நாங்கள் தற்பொழுது புதிதாக ஒரு கால்நடை தீவனத்தை தயாரித்துள்ளோம். இந்த தீவனம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீடு கிடையாது. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு கால்நடை தீவனம். இதை நாங்கள் அறிமுகப்படுத்தி ஒரு மாதம் ஆகிவிட்டது. இப்போ இது ஜீப்ரா பூஸ்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வீடியோவில் அதிகமாக பேச முடியாது, சில கருத்துக்களை மட்டும் சொல்லி டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. இந்த சந்தேகம் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது மற்ற தீவனத்துக்கும் இதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தீவனம் போடுறப்ப நீங்கள் பால் குறைஞ்சிரும், மாடு உடனே தொட்டி குடிக்காது. இப்போ நம்ம தீவனத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அன்னைக்கே தொட்டி குடிக்காத மாடும் தொட்டி குடிக்கும், பால் கண்டிப்பாக குறையாது, கூடுமே ஒழிய பால் குறையாது. அதனால் விவசாய பெருமக்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால பயப்பட தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய டெக்னாலஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய முறையில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, அதாவது டைஜஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது மாட்டினுடைய செரிமானத்தை அதிகப்படுத்துகிறோம். தட்டை, வைக்கோல், நீங்கள் போடுற கடல புண்ணாக்கு, மற்ற தீவனங்கள் எதாக இருந்தாலும் இது கூட சேர்றப்ப அந்த டைஜஷனை 100% அதிகப்படுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அதை டைஜஷன் பண்ணி சாணி குலகுலன்னு வர்றதை நாங்கள் கெட்டினா போட வைக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மாடு ஹெல்த்தாக இருக்குது, மாடு பால் அதிகமாக கறக்குது. அந்த சாணியில் போகக்கூடிய சத்துக்களை நம்ம குறைச்சி பண்ணுறது தான் நம்முடைய ஃபீடினுடைய டெக்னாலஜி. இதுதான் நாங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக்கு அடுத்த வீடியோவில் நிறைய வரும். உங்களுக்கு பயன்படுத்துகிறவங்க ஃபீட்பேக்கு நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த ஃபீடு மொலாசஸ் கிடையாது, யூரியா கிடையாது. இப்போ நம்ம மற்ற ஃபீடுக்கு மொலாசஸ் இருக்கும், யூரியா இருக்கும். இதில் யூரியாவும் கிடையாது, மொலாசஸும் கிடையாது. அதனால் நீங்கள் வாங்கி பயனடையுங்க. மற்ற விதத்தில் ஏதாவது இது சினைப்பிடிக்கிற பிரச்சனை இதில் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அதிகபட்சமாக நான் மிஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட்டு. ரெண்டாவது மெடிசன் மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டைஜஷன் ஆகக்கூடிய மெடிசனை அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மாட்டு ஹெல்த்து, சினைப்பிடிக்கிற பிரச்சனை இல்லை. இதை பார்த்துக்குங்க. நீங்கள் வாங்கி அதை போடுறப்ப நீங்கள் அனுபவமாக நீங்கள் உணர்வீங்க. அதை நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா நம்மளை கூப்பிட்டு கேளுங்க. இது பெரிய வீடியோவை பார்க்கக்கூடாதுனால லிமிட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி. எல்லாத்துக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.